சாமி நமஸ்காரம். இந்த ஜோதிடக் கலையில் நிறைய விதிமுறைகள் இருக்கின்றது. இதை நாம் எதை எடுத்துக்கொள்வது? 1000 விதிமுறைகள் இருந்தாலும் பராசரர் சொன்ன நட்சத்திர சாரம் மிக முக்கியம். ஆகையால் அடுத்து வரும் ஜாதக கட்டத்தை சாரம் அடிப்படையில் விளக்கம் சொல்கிறார். கவனமாக கேளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இவங்க வாழ்க்கையில் வெளிநாடு அப்ராட் போனாங்களா அப்படின்னா இந்த ஜாதகத்தின் அமைப்பை நம்ம பார்க்க வேண்டும். இதுக்கு ஒரு விதிமுறை என்னன்னா, நட்சத்திர சாரத்தை வைத்து ரொம்ப அருமையான பலனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு விதிமுறை, ராகு லக்னத்தோடு சம்மந்தப்படணும். அந்த லக்னத்தோட கட்டாயமாக ராகு எந்த வகையில் சம்மந்தப்பட்டால் நிச்சயமாக அவங்க வெளிநாட்டு போவார்கள். மேலும் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நீர் ராசியில் இருக்கணும். நீர் ராசியில் ஏதாவது ஒரு நீர் ராசியில் இருக்கணும். கடகம், விருச்சகம், மீனம், இந்த 3 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் அவங்க இருக்கணும். சம்மந்தப்பட்டால் கட்டாயமாக உறுதியாக வெளிநாட்டு போய் வருவாங்க. எந்த வகைக்கு அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, எதற்காக வேண்டி போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சம்மந்தப்பட்ட பாவங்களை நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், லக்னாதிபதி சுக்கிரன் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ராகு சனியுடைய காலை வாங்கியிருக்கிறார். அந்த சனி பாருங்கள் புதனுடைய காலை வாங்கியிருக்கிறார். அந்த புதன் பழையபடியும் லக்னாதிபதி காலை வாங்கிட்டார். அப்போது ராகு மூலமாக, சனி மூலமாக, அந்த புதன் மூலமாக கரெக்டாக லக்னாதிபதியுடைய சாரத்தை வாங்கியிருப்பதால் ராகு, சனி, புதன் இந்த 3 தொடர்போட லக்னாதிபதிக்கு அமைந்திருக்கு. மேலும் அது நீர் ராசியில் அந்த சனியும் ராகும் இருக்கிறார். அப்போ 2க்குரியவர் புதன், 6க்குரியவர் நமக்கு சுக்கிரன், 10க்குரியவர் சனி. அப்போ 2, 6 சம்மந்தப்பட்டது, 2, 6, 10 சம்மந்தப்பட்டு ராகு லக்னத்தோட சம்மந்தப்பட்டு நீர் ராசியில் இருப்பதால் தொழில் சம்பந்தமான விஷயங்களால், அதாவது வேலை விஷயமாக அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். வேலையும் பார்த்திருக்கிறார். என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னா, சனி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியை பொறுத்த ஒரு அமைப்பான தொழில் அவங்களுக்கு அமையும். பாருங்கள், சனி குரு வீட்டில் இருக்கிறார். குருவுடைய அமைப்பு எப்படின்னா, அது ஒரு உபாசனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியார், டீச்சரு, ப்ரொஃபஸர், இந்த மாதிரி லைனில் அவங்களுக்கு அந்த தொழில் அமையும். அவங்க ஒரு ப்ரொஃபஸராக தான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி நம்ம நட்சத்திர சார வழியாக ரொம்ப ஷார்ட்டாக நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே வெளிநாட்டில் இருக்காங்களா, இல்லை வெளிநாட்டுக்கு போவாங்களா, இல்லை வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஏன் தடையாகுது, எந்த வகைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாங்க, இது எல்லாமே நம்ம சாரத்தின் வழியாக ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 100% ரொம்ப கரெக்டாக இருக்கும். அடுத்த ஒரு ஜாதகத்தில் இன்னொரு